அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம அப்துல் கலாம் ஐயா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மரக்கன்று வழங்கும் விழா வந்து இந்த விழாவை நடத்தி வைக்கும் ஓட்டுநர் சங்க தலைவர் வினோத் அவர்களையும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த விழாவில் கலந்து கொண்டவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு ஒரு மரத்தை கம்பல்சரி வளர்க்கணும். இது எல்லாருமே வந்து பயனுள்ள மரமாக வச்சிருக்காங்க. இது எல்லாரும் பெற்று பயனடையும் என்று கேட்டு நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். ஒரு உலக அளவிலே புகழ்பெற்ற மிகப்பெரிய நிர்வாகி, விஞ்ஞானி. அவருடைய பெயரிலே இன்று நம்முடைய அன்பு தம்பி வினோத் அவர்கள் ஓட்டுநர் நலசங்கம் அமைத்து பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி வினோத் அவர்களை வந்து நாம ரொம்ப பாராட்டணும். இன்னைக்கு வந்து மரம் வைக்கிறது வந்து நம்முடைய வாழ்வியல் முக்கியமான ஒரு அங்கம். ஏன்னு சொன்னா மரம் இல்லை என்றால் மழை இல்லை. நாம் சுவாசிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஆக்சிஜனை வந்து மரம் தான் நமக்கு கொடுக்குது என்பது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டிட்டு கார்பரேட் நிறுவனங்களும் இல்ல 4 ரோடு போடுறோம் 8 ரோடு போடுறோம்னு சொல்ற ஒரு காலகட்டத்தில் மரங்களெல்லாம் நம்ம அழிச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஏபிஜேவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த குடியாத்தம் நகரில் வந்து ஒரு 500 மரக்கன்று நடுவதற்கு ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. கொய்யா ஒரு சீசன் வந்தா நம்ம சாப்பிடணும், உண்மையா இல்லையா? நெல்லிக்காய் ஒரு சீசன் வந்தா நம்ம சாப்பிடணும். இயற்கை கொடுத்த பப்பாளி பழமா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், இளநியா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். குறிப்பா வந்து காடுகளை வந்து நம்ம வளர்க்கணும். இன்னைக்கு வந்து இயற்கை சூழல யாராவது ஒருத்தர் பீடி பிடிச்சு போட்டாவோ இல்ல கொளுத்தி விட்டுட்டாவோ பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வந்து விளைநிலங்களும் போயிடுது, காடுகளும் அழிஞ்சிடுது. இதெல்லாம் நம்ம வந்து ஏபிஜே மாதிரி இந்த மாதிரி அமைப்பு வச்சிருக்கவங்க வந்து கண்காணிக்கணும். அதற்கு வேண்டிய உதவிகளை வந்து காவல்துறையில் இருக்கிறவங்கள நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் வந்து ஒரு சில மரங்களையாவது நட வேண்டும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல. விதைப்பந்து கொடுத்தோம்னா ஆயிரக்கணக்கான விதைகள் வந்துட்டு நம்ம பைக்கில் போகும்போது ஒரு மலையாளியை பார்த்துட்டு போன மழை சீசன்ல அந்த விதைப்பந்து எரிஞ்சா போதும், அது ஆயிரக்கணக்கான மரங்களை வந்து உருவாக்கிடும். அதனால கஷ்டப்பட்டு பள்ளம் தோண்டி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், பனை மரத்தை பற்றி மட்டும் சொல்றேன். தமிழ்நாட்டுடைய மரம் எதுன்னு சொன்னா, அடையாளம் எதுன்னு சொன்னா பனை மரம் தான். இன்னைக்கு பனை மரத்தெல்லாம் வந்து நம்ம ஒழிச்சிட்டோம். ஒரு 10 பனை மரம் ஒரு கிணத்தான இருந்துச்சுன்னா அந்த கிணத்துல இருக்கிற நீரோட்டம் போகவே போகாது. எப்பவுமே அந்த நீரோட்டம் இருந்திருக்கும் அது வேறல. ஆனா அப்படிப்பட்ட பனை மரத்தை வந்து நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. எப்ப நம்ம சர்க்கரைக்கு போயிட்டோமோ, வெள்ளத்தை விட்டோம், பனை வெள்ளத்தை விட்டுட்டோம், பனையில இருக்கிற நொம்பை விட்டுட்டோம், எத்தனையாவதுமா பணம் ஓலையை விட்டுட்டோம். இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திட்டு நம்மளுக்கு வந்து இயற்கையான முறையில நல்ல ஒரு சுகாதாரம் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஆக்சிஜன் கொடுக்குற மரத்தை வந்து நம்ம வளர்க்கணும். வெப்பம் வந்து அதிகமா இருக்கு. இன்னைக்கு டூ வீலர் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான டூ வீலர் இந்த நகரத்துல இருக்கு. ஐயா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியும். அந்த புகை வந்து நம்முடைய உடலை வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால இனி வரும் காலத்துல வந்து இயற்கையை நாடி நம்ம போனோம், மரங்களை வளர்க்கணும். நல்ல முறையில நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல மழை நீர் கிடைக்கும். மழை நீர் கிடைச்சா விவசாயம் நல்லா இருக்கும். விவசாயம் நல்லா ஆடு மாடு நல்லா இருக்கும். மனுஷன் நம்ம நல்லா இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு, குறிப்பாக வினோத் அவர்களுக்கும் ரகு அவர்களுக்கும் இருக்கிற நண்பர்கள் தம்பிகள் பேர்ல யூனிஃபார்ம் வந்து காக்கி போறீங்க, அண்ணன் காக்கி போடுறாரு. நீங்க எல்லாம் மக்களுடைய நெருக்கமா இருக்க கூடாது. ஒரு ஆட்டோல யாரா கூட 10 ரூபா கொடுத்து விடணும், ஒரு பிரசவத்துக்கு போனா 10 ரூபா போனோம். இப்படி பொதுநல ஈடுபாடா இருக்கு. நீங்க வந்து இப்படிப்பட்ட மரங்களை நடுவது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய நிகழ்ச்சிக்கு எப்ப இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க. ஐயா வருவாரு, நான் வருவேன், என் போன்ற சமூக நல அக்கறைகள் எல்லாம் வருவாங்க. வினோத்தை வந்து மீண்டும் மீண்டும் பாராட்டுறேன். எங்க ஒரு விபத்து நடந்தாலும் அது ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், டெல்லியில இருக்கட்டும், ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியும். எம்ஐ ரிப்போர்ட் வாங்கணும், எஃப்ஐஆர் வாங்கணும், இன்சூரன்ஸ் காப்பி இருந்து கொடுக்கணும், அது லோன் அதுக்கு பணம் வாங்கணும், இன்சூரன்ஸ் பணம் வாங்கணும். இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்து இங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல மொழி பிரச்சனை வேற இருக்குது அவருக்கு. நான் குறிப்பா இப்ப வினோத்தை பத்தி தான் சொல்லுகிறேன். ஒரு மொழி பிரச்சனை. நான் வந்து இப்ப நாக்பூர்ல போன வாரத்தில் இருக்கிறேன். ஆனா நாக்பூர்ல யாரா இருக்காங்களா, நீ அங்க போய்க்கிறியான்னு ஒரு பிரச்சனை அட்வொகேட் பேச முடியலன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு ஈடுபாடு பாருங்களா. தமிழ்நாட்டுல பண்றது வேற விஷயம். ஒரு மொழி தெரியாத ஒரு வினோத் வந்து நாக்பூர்ல, அது வந்து மகாராஷ்டிரா மாநிலம், அது நான் ஒரு வாரம் ஒரு சுற்றுலா மாதிரி போயிருந்தேன் பௌத்த விகாருக்கு. அங்க போன் பண்றாரு, ஆனா யாரா ஒரு 2 பேர் கூட எனக்கு ஹிந்தி பேசுவாங்க. அப்போ மக்களுடைய மக்கள் அவர் வந்து நெருங்கி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தாங்கி பிடிக்கணும், தூக்கி பிடிக்கணும். அவர் ஓட்டு கேட்க போறது உங்ககிட்ட வந்து மக்களுக்கு நல்லது பண்றது ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாரு. ஒரு விபத்துனா அவசர காலத்துக்கு யார் வருவான்? மருத்துவர் எப்படியோ, செவிலியர் எப்படியோ, அது போல வந்து காவல்துறையோ இது போல அமைப்பு வச்சுக்கிறவங்க தான் உதவுவாங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த மரக்கட்டை எடுத்துட்டு போயிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. எல்லாத்தையும் வச்சு அடுத்த வருஷம் வரும்போது 3 அடி வளர்ந்துக்குது, 4 அடி வளர்ந்துக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் நீங்க சொல்லணும். நிறைய பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி. உங்களுடைய சேவை வந்து ரொம்ப நல்ல ஒரு சேவை. இயற்கையோடு ஒத்து போனா நோயற்ற வாழ்வு வாழலாம் என்பது அழகா சொல்லிக்கிறாங்க. அப்துல் கலாமுடைய பொன்மொழிகள் எல்லாம் பாத்துக்கலாம் நிறைய இருக்குது. நீ நடந்து போறதா பாதையில நிக்காத,
ஒரு இடத்துக்கு போறதுக்கு உனக்கு பாதையே இல்லைன்னா நீ நடக்கிறப்பாரு அதே பாதையா மாறிடும்னு சொல்றாரு. இப்படி பல்வேறு கருத்துக்களை நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்டுடைய மூத்த குடிமகன் ஜனாதிபதி பதவியில் இருக்கிறாரு, ஒரு விஞ்ஞானியா இருக்கிறாரு. அவர் பெயரில் இப்படிப்பட்ட இயக்கங்கள், நற்பணி மன்றங்கள், ஓட்டுநர் நல சங்கங்களால் செயல்படுவது சால சிறந்தது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். தமிழ்நாடு டாக்டர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் நம் உரிமை அனைத்து வாகன ஓட்டுநர்கள், கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல தொழிற்சங்கம் மாநில தொழிற்சங்க பதிவெண் SRG 1641 VLR. இப்ப நம்ம ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் நம்ம செடிக்கண்ணு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்குறோம் அப்படின்னு காரணம் பார்த்தா அண்ணா அதுக்கு நல்ல விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பொதுநல சேவையில நம்ம அமைப்பு மாவட்ட வாரியா ஈடுபடணும்ன்றதான் கோரிக்கை. எடுத்துக்காட்டு வேலூர்ல இருந்து நம்ம எடுத்து சொல்றோம். அதே மாதிரி சில மாவட்டங்கள்லாம் செய்றீங்க, அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இப்போ இலவசமாக ஒரு 500 செடிக்கன்றுகள் மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான பல வகைகள்லாம் இருக்கு, பொதுமக்கள் பயன்பெறணுன்றதுக்காக இதை ஒத்துழைப்பு கொடுத்து சமூக ஆர்வலர்களும் மற்றும் கடை நிலை ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், முக்கியமா சிறப்பு அழைப்பாளர் நம்ம காவல்துறை அதிகாரி, சமூக ஆர்வலரான அண்ணன் தலித் அண்ணன் அவர்கள், இன்னும் பல்வேறு நபர்கள் வருகை தந்திருக்கீங்க. இதுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது இனிவரும் காலத்திலும் நாங்கள் செய்யக்கூடிய சேவைகள்ல கலந்து கொண்டு சிறப்பிக்கணும், சிறப்பான முறையில் வழிவகை செய்து கொடுக்கணும்ன்றதுக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.
ஃப்ரெண்ட கூட கேட்டா சொல்லுமா சொர்க்கமே என்றாலுமே குடியாத்தம் போல வருமா சொர்க்கமே என்றாலுமே குடியாத்தம் போல வருமா சொர்க்கமே என்றாலுமே குடியாத்தம் போல வருமா